ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இமெயில் ஐடியிலேருந்து எப்படி பெர்சன் நேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதான் இமெயில் ஐடி லிஸ்ட்டு. ஸோ இந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு பவர் பியில் லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு பவர் கொரி எடிட்டர் போகிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த இமெயில் ஐடியிலேருந்து நேமை மட்டும் தனியாக ஒரு காலத்தில் கொண்டு வரணும். ஓகேவா? இந்த அட்டுக்கு முன்னே இருக்கிற நேமை மட்டும் தனியாக ஒரு காலத்தில் கொண்டு வரணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரம் செலெக்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு காலம் மட்டும் இருக்குது, அதனால் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ மல்டிபிள் காலம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காலத்தை இமெயில் ஐடி காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் செலெக்ஷன் கொடுங்க. ஸோ இதில் எனக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன அப்படின்னா ராஜேஷ்ங்கிறது மட்டும் தான் வரணும் ஃபர்ஸ்ட் ரோவில். ஸோ அதனால் நான் ராஜேஷ் கொடுக்குறேன். ராஜேஷ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு தனியாக ஒரு காலத்தில் இந்த மாதிரி என்னுடைய இந்த மெயில் ஐடிக்குரிய பெர்சன் நேம் வந்து இங்கே தனியாக ஒரு காலத்தில் வந்துடும். ஸோ இந்த ரிசல்ட்டுக்கான ரெஸ்பெக்டிவ் பவர் கொரி வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும், நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ அட்டை ஃபைன் பண்ணி அதுக்கு முன்னே இருக்கிறது எடுத்துருக்கு. ஓகேவா? லெஃப்ட் சைடு இருக்கிறது எடுத்துருக்கு. டெக்ஸ்ட் பிஃபோர் டீலிமிட்டர். ஸோ இந்த பவர் கொரி மூலம் நமக்கு இந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா, இது அப்படியே ஒரு டூப்ளிகேட் போடுறேன் இன்னொரு மெத்தடுக்காக டெமோ காமிக்கிறதுக்கு. ஸோ இதை ஸ்ப்ளிட் காலம் கொடுத்துட்டு பை டீலிமிட்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் டிஃபால்ட்டாக அட்டு போட்டிருக்குது. ஓகேவா? இது இமெயில் ஐடி காலம்ங்கிறதால. ஸோ ஏன்னா நமக்கு வந்து டீலிமிட்டர் வந்து அட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இந்த அட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது தனியாக ஒரு காலத்தில் வரும், இந்த அட்டுக்கு இந்த ரைட் சைடு இருக்கிறது தனியாக ஒரு காலத்தில் வரும். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் என்னோடய இமெயில் ஐடி ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ பெர்சன் நேம் தனியாக இருக்குது, டொமைன் நேம் தனியாக வந்துடுது. ஓகேவா? ஸோ இது ரெண்டாவது மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த டேட்டாவை நீங்கள் லோட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்டில் டாக்ஸ் கால்குலேட்டர் காலம் மூலம் ஃபைன் ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் இதே எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை கெட் பண்ண முடியும். ஆனால் அந்த மெத்தடை விட நீங்கள் இதுதான் ஈஸியான மெத்தடு. ஸோ பெட்டரான வே கூட. ஸோ நீங்கள் இந்த மெத்தடோட யூஸ் பண்ணி நம்மளால் பெர்சன் நேமை மெயில் ஐடியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்.